நம்ம எவ்வளோதான் சின்ன வயசில் ஓடி ஆடி விளையாடி இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ் வரும்போது 4 பேர் நம்மளை மதிக்கணும், நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம ஒரு மாதிரி க்ரூ அப் ஆகிட்டோம். பட் இந்த சமயத்தில் நம்மளை 4 பேர் மதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். மோஸ்ட் ஆஃப் த டைம் யாரும் பெருசாக அந்த அளவுக்கு நினைக்கல அப்படின்னாலும் ஏதாவது ஒரு டைம் ஆகுது, ஒரு இடத்துலையாவது நம்மளை இவங்க ஏன் இந்த மாதிரி பார்க்குறாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கம்மியான மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நாட் ஓன்லி யூ, எனக்கும் எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த ஃபீலை நம்ம ஃபீல் பண்ணுறதோட விட்டுட்டு அடுத்த விஷயத்த பார்க்க போயிடுறோம். ஏன் அவங்க அப்படி நினைக்கிறாங்க, அந்த ரெஸ்பெக்டை எப்படி கெயின் பண்ணுறது, அவங்களுக்கு கிடைக்கிற, அதாவது இன்னொரு பர்சனுக்கு கிடைக்கிற மரியாதை நமக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம எந்த வகையில் அவங்க பீட் பண்ண முடியல அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா இன் திஸ் வீடியோ ஃபார் யூ. இந்த வீடியோவில் நான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு 5 விஷயங்களை நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கெயின் ஆகும். அது என்னென்ன பார்த்தரலாமா? ஃபர்ஸ்ட் திங், ட்ரெஸ் வெல் அண்ட் க்ரூம் வெல். நீங்கள் யோசிச்சுக்கோங்க, ஓகேவா? உங்கள் கையில் ஒரு 50,000 ரூபா பணம் இருக்குது, ஓகேவா? பட் நீங்கள் அந்த பணத்தை வீட்டில் வச்சுருக்கீங்க, இல்லாட்டி உங்களோட பேங்க் லாக்கரில் வச்சுருக்கீங்க, ஓகேவா? ஃபைன். உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நீங்கள் வந்து கேஷுவலாக ஒரு ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. லைக் எப்படின்னா, ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோயிஷாக இருக்குது. அது ஒயிட் அப்படிங்கிறத விட ஆஃப் ஒயிட்டை தாண்டி ஒரு எல்லோயிஷான ஒரு கலரில் போயிடுச்சு. அந்த ஒரு ஷர்ட்டை வந்து வேர் பண்ணிவிட்டு அந்த காலர்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா, அது மாதிரி ஒரு மாதிரி கிழிஞ்சிருக்கும். அந்த மாதிரியான கிழிஞ்ச அந்த ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு நார்மலாக ஒரு பேண்ட் ஒரு ஷார்ட்ஸ் லைக் ஏதாவது ஒன்று போட்டுட்டு நீங்கள் கேஷுவலாக ஒரு பக்கம் போய் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒரு தியேட்டர் வேணாம், ஒரு மாலுக்கு, அப்படி ஏதாவது மாலுக்கெல்லாம் வந்து போகிறதுங்கிற ரேர், ஒரு கடைக்கே போய் பாருங்களேன். நீங்கள் சிம்பிள் பக்கத்தில் இருக்க ஒரு கடை இல்லை, ஒரு நெக்ஸ்ட் வீதியில் இருக்கிற ஒரு கடைக்கு போய் ஒரு சின்னதாக ஒரு பொருள் ஒன்று கேளுங்க, ஒரு வாங்க போங்க. அவங்க உங்களோட அப்பீரன்ஸை பார்த்துட்டு எப்படி பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதே மாதிரியே திரும்ப வாங்க, ஓகேவா? நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு நீட்டாக கஞ்சி போட்டு புதுசாக வச்சுருக்கிற ஒரு ஒயிட் ஷர்ட் ஒன்று போட்டுக்கோங்க. முடிஞ்சால் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போங்க. ஒயிட் கலர் ஷர்ட்டு, ஒயிட் கலர் வேட்டி, ஆர் பிளாக் கலர் பேண்ட் போட்டுட்டு, ஒயிட் கலர் ஷர்ட் வித் பிளாக் கலர் பேண்ட் போட்டுட்டு நீங்கள் அந்த கடைக்கு இல்லாமல் ஒரு வேறு கடைக்கோ இல்லை அதே கடைக்கு போங்க. அந்த கடைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க, எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள். இந்த 2 செனாரியோலையுமே நீங்கள் நல்லா நோட் பண்ண முடியும். உங்களோட ட்ரெஸ்ஸிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது ஃபார் யுவர் மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ரெஸ்பெக்ட் எந்த அளவுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா நோட் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தர் இல்லாட்டி எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் ஒரு புதுசாக ஒரு பீப்புள், ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது, உங்களை பற்றின விசிட்டிங் கார்டு அவங்கக்கிட்ட இருக்காது, உங்களை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஆனால் உங்களோட ட்ரெஸ்ஸிங் தான் உங்களோட விசிட்டிங் கார்டு. எஸ், உங்களோட ட்ரெஸ்ஸிங் தான் உங்களோட விசிட்டிங் கார்டு. ஸோ ப்ரிப்பேர் யுவர் விசிட்டிங் கார்டு க்ளீன் அண்ட் நீட், ஓகேவா? விசிட்டிங் கார்டுனா உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து சூப்பராக போடுங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ காலேஜ் போயிட்டுருக்கீங்க, ஆர் ஒர்க் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸை நீட்டாகவும் க்ளீனாகவும் நீங்கள் வேர் பண்ணிட்டு போகணும். எக்ஸாம்பிள் போகணுன்னா நல்லா அயர்ன் பண்ணிடுங்க. அயர்ன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்டிஃபான ஷர்ட் ஆர் ஸ்டிஃபான அந்த ஃபேப்ரிக் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் ஒரு கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி, நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற மாதிரி உங்களை ஸ்கூலுக்காகட்டும் காலேஜுக்காகட்டும் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருக்கீங்கன்னா அங்கே போனீங்க அப்படின்னா உங்களோட கொலீக்ஸ், உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸே உங்களை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. இதில் நீங்கள் நல்லாவே வந்து உங்களோட டிஃப்ரெண்ட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா க்ரூமிங், ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணிட்டு தாடி அப்படியே புதர் மாதிரி வச்சுக்கிட்டு முடி வெட்டாமல் க்ளீனாக போகாமல் நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே வந்து ஒரு மாதிரியான ஒரு
நெகட்டிவ் ஷேடை வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணிடும் அடுத்தவங்க மத்தியில். ஸோ ப்ராப்பராக வந்து நெயில் கட் பண்ணுறதாகட்டும், ஷேவிங் பண்ணணும், இல்லை ஷேவ் பண்ணல பியர்டு வளர்த்துறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஷேப் எழுதுறதாகட்டும், ஹேர் கட் பண்ணுறதாகட்டும், எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக, இதுக்கு பேர் தான் க்ரூமிங். ஸோ க்ரூமிங்கை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட மவுத் ஃப்ரெஷ்னஸ் அது இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக போகிறத அவாய்ட் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் ஒரு வேலை இக்கட்டான சூழ்நிலையில் ரொம்ப க்ளோஸாக போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா உங்களோட வாயிலிருந்து அந்த ஓடர் வந்து அவங்க மேலே அடிச்சது அப்படின்னா உங்கள் மேலே என்னடா ஆள் இவ்வளோ டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான் ஆனால் வாய் இந்த நாத்தம் நாறுது அப்படிங்கிற மாதிரி உங்களோட ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபால் ஆயிரும். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஓடர், அதாவது மவுத் ஃப்ரெஷ்னஸ், அதில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுங்கள், மவுத் ஃப்ரெஷ்னஸ் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உங்களோட அப்பியரன்ஸை வந்து உங்களோட லெவலப் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த மெயின் திங். செகண்ட் திங், செட் யுவர் கோல்ஸ். இப்போது நீங்கள் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, ஓகேவா? 5 ஃப்ரெண்ட்ஸும் என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறது ஈச் பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த 5 ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் வந்து உங்களை வந்து எப்படி பார்ப்பாங்க? உங்கள் பேரண்ட்டை விட்டுருங்க, மித்த 4 பேரோட பேரண்ட்டும் உங்களை எப்படி பார்ப்பாங்க? நீங்கள் எந்த விதமான ஒரு கோலும் இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கீங்க, சும்மா இருக்கீங்க அப்படின்லாம் நீங்கள் அவங்கள வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னாவே உங்கள் கண்ணு முன்னாடி வாப்பா சாமி நல்லா இருக்கியாப்பா, இப்போ தான் இருக்கியாப்பா, என்னப்பா இப்படி தாடி வச்சிருக்கிற, என்னப்பா இழைச்சிட்ட, நல்லா படிப்பா, எவ்வளோப்பா வேலைக்கு போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கரிசனமாக பேசுவாங்க. பட் நீங்கள் அந்த பக்கம் தள்ளி வந்துட்டிங்கன்னா வந்துட்டான்டா இவன் ஒரு ஆளுன்னு இவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேவலமாக பேசுவாங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் திருடா திருடி படம் பார்த்துருந்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் வீட்டுக்கு போகும்போது கருணாஸோட அம்மா வந்து பச்சையாக போய் போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு செனரியோ தான் வந்து எல்லாத்தோட வீட்லேயும் நடக்கும். நீங்கள் அதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கோலை வந்து செட் பண்ணணும். ஆப்வியஸாக நீங்கள் கோல் செட் பண்ணுறங்காட்டி அவங்களோட ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இதில் தான் ட்ரிக் இருக்குது. நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை உங்கள் ஃப்ரெண்ட்டை சொல்லுவீங்க. அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் நேம் வந்து சதீஷ்னு வச்சுக்கலாம். சதீஷ் ஆகிய நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணி அதை உங்களோட ஃப்ரெண்டு சுரேஷிடம் சொல்லுகிறீர்கள் என்றால் அந்த சுரேஷ் என்ன பண்ணுவார்னா, அவன் பாருங்க அந்த கோல் செட் பண்ணியிருக்கிறான், அவன் அது ஆகணுமாமா, ஐஏஎஸ் ஆகணுமாமா, அவன் ஐபிஎஸ் ஆகிடணுமா, எப்படியாவது போலீஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஏதாவது ஒரு சூழ்நிலையிலாவது அதை வந்து வீட்டில் அவங்க வேணும்னா சொன்னாலும் சரி, இன்டென்ஷன் இல்லாமல் அவங்கள மீறியே அவங்க சொன்னாலும் சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா அந்த மாதிரி சொல்லும் பொழுது அவங்களோட பேரண்ட் என்ன நினைப்பாங்கன்னா, பரவாயில்லையே நம்ம பையனோட ஃப்ரெண்டு இந்தளவுக்கு கோல் செட் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ஒரு உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு BMW கார் வாங்கணும் அப்படிங்கிறது என்னோடய கோல், ஓகேவா? என்னோடய கோலை என்னோடய ஃபேமிலி எல்லாத்துக்குமே தெரியுமா, என்னோடய ஒய்ஃப் எங்கள் அம்மா எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நீ BMW கார் வாங்கணும் அப்படிங்கிறது தான் உன்னோட கோல் அப்படின்னா அதுக்காக ஒர்க் ஹார்ட் பண்ணு, நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மாவும் சரி என் ஒய்ஃபும் சரி அவங்களோட விஷஸ் விருப்பங்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு என்னோடய பிள்ளைக்கு இந்த மாதிரியான ஒரு கோல் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாவே கம்பேர் பண்ணி பார்க்குறது தப்பு தான். பட் இந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க கண்டிப்பாக. என்னோட பக்கத்து வீட்டு பையன் அவனை பாரு, அவன் எப்படி சுற்றிட்டு இருக்கான், சும்மா சுற்றிட்டு இருக்கான். பட் நம்ம பையன் வேறு லெவலில் ஒரு கோல் வச்சு அதுக்காக ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. மற்ற புருஷன்லாம் பாரு எப்படி சுற்றிட்டு இருக்காங்க, நான் நம்ம வீட்டுக்காரர் பாரு நமக்காக எவ்வளோ ஒரு ஹார்டாக ஒர்க் பண்ணுறாரு, என்ன மாதிரியான ஒரு கோல் செட் பண்ணி அதுக்காக ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேமிலியில் உங்களுக்கான ரெஸ்பெக்ட் வந்து உயரும். இது வந்து நான் சின்னதாக என்னை சுற்றின இருக்கக்கூடிய ஒரு 2 எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். உங்களோட கோலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபைன் பண்ணி அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இட்ஸ் ஷுட் பி அ பர்ஃபெக்ட் ஃபார் யுவர் ரெஸ்பெக்ட் கெய்னிங் ப்ராசஸ். ஓகே. தேர்ட், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதுவும் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஓகேவா? இப்போது நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. உங்களோட காலேஜ் ஆகட்டும், உங்கள் ஸ்கூல் ஆகட்டும், உங்களோட ஆஃபீஸில் ஒரு அசைன்மெண்ட், ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவுமே வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் பண்ணால் ரொம்ப டிஃபிகல்ட், இதை பண்ணால் பயங்கரமான ஒரு
ஒர்க்கை வந்து போடணும், இல்லாட்டி ரொம்ப செலவாகும், இது பண்ணுறதுக்கு ரொம்ப மண்டை குடைச்சலான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சில ப்ராஜெக்டை வந்து எல்லாரும் அப்படியே ஒதுக்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட்ரியிலே ஆகட்டும், ஒரு ஆர்டர் வந்து ரொம்பவுமே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஆர்டர். ஏன்னா பட் அந்த ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டைல் அந்த மாதிரி ஆர்டர்ஸில் வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஜாஸ்தியாக இருந்தது. எக்ஸாம்பிள் சொல்ல போனோன்னா ஒரு 27 ஸ்டைல் 27 ஸ்டைல்ஸ் வந்து கம்பைன் பண்ணணும். அதோட குவான்டிட்டிங்கிறது ரொம்பவுமே கம்மியான குவான்டிட்டி. இதுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த எலாஸ்டிக் வைக்கணும். இப்போ கார்மெண்ட்ஸில் இருக்கேன்னா ஓகேவா, இந்த எலாஸ்டிக் இருக்கணும், இதுக்கு இந்த இது போடணும், இந்த த்ரெட்டு வரணும், இந்த டையிங் தான் பண்ணணும், இந்த அளவுக்கு பிரிண்டிங் அடிக்கணும், இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் வந்து நிறையா இருந்தது, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நிறையா இருந்தது. அதை வந்து எல்லாருமே வந்து தள்ளி விட்டுட்டு இருந்தாங்களாமா. ஆனால் பட் ஒரு நபர் ஓகேவா, தட் பர்சனோட நேம் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. அந்த பர்சன் வந்து என்ன பண்ணாருன்னா, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு அந்த ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக பயங்கரமாக டே நைட் ஒர்க் பண்ணார். அவரோட கை காசெல்லாம் போட்டு நிறையா ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தாரு. எங்களோட ஆஃபீஸ் மூலிமா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்து அவர் மேலே எங்களுக்கு வேறு லெவலில் ஒரு மரியாதை, ஒரு இந்த மனுஷனால தான் இந்த ஆர்டரே போச்சு, உங்களோட ஃபேக்ட்ரியில் மட்டும் இந்த மனுஷன் இல்லைன்னா இந்நேரம் இந்த ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிருக்காதுன்னு நாங்களே என்னோடய வாயில் நானே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், உங்கள் ஃபேமிலி, உங்களோட சரௌண்டிங்கில் உங்கள் மேலே பயங்கரமான ஒரு மரியாதை வந்து க்ரியேட் ஆகும். டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். 4th, கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். நீங்கள் உங்களோட ஆஃபீஸில் இல்லாட்டி உங்கள் ஸ்கூலில் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, இல்லை புதுசாக ஒரு பர்சனை மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை இன்ட்ரோ கொடுக்குறீங்க நீங்கள் ஓகேவா. இன்ட்ரோ கொடுக்கும்போது அவங்க கையை வந்து ஷேக் பண்ணுவாங்க, ஓகே ஃபைன் அப்படின்னு ஷேக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அவர் எந்த மாதிரியான ஷேக்கிங் ஹேண்டில் வந்து மெத்தடாலஜியை வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பாருங்கள். அவர் வந்து ரொம்ப லிபரலாக யூஸ் பண்ணுறாரா, இல்லை உங்களை டைட்டாக யூஸ் பண்ணுறாரா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணலாம். உங்களை இன்கேஸ் ஒரு நார்மலாக பண்ணாருன்னா ஓகே ஃபைன். அதே உங்களை வந்து ரொம்ப டைட்டாக ஷேக் அந்த மாதிரி கையை வந்து ரொம்ப ஹோல்டு பண்ணுறாரு, டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். அவர் வந்து உங்களை ரூல் பண்ண நினைக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. ரூல் பண்ண நினைக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் தென் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருங்க கூட நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க, அந்த டைம் ஒரு வார்த்தையை விடுறாரு. இப்போ எப்படின்னா நீ எல்லாம் அப்படின்ட்டாருன்னு வைங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஓகேவா. இப்போ எனக்கெல்லாம் வந்து நீங்கள் வாங்க போங்க அப்படி தான் பேசணும் அப்படிங்கிறத எங்கள் சைடில் வந்து நான் இருக்கிற என்னோடய சூழ்நிலையில் வந்து அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட ஸ்லாங், அந்த கலோக்கியல் ஸ்லாங் வந்து சேஞ்ச் ஆகும். பட் லைக் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த டைமில் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் கரெக்ட். அதுவே நான் ஒருமையில் நீ பேசிகிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன தேவை அப்படின்னு நான் உங்கள் மூஞ்சியில் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி சுரீல்னு படுமா? எனக்கு படும் சுரீல்னு. ஸோ அந்த மாதிரி தான் யாராவது நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது லைட்டாக டக்குன்னு ஒரு ஒருமையிலையோ இல்லாட்டி உங்களை டேமேஜ் பண்ணுற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா டோன்ட் இக்னோர் இட் ஓகேவா. ப்ளீஸ் ரியாக்ட் தட் வேர்ட் ஓகேவா. டக்குன்னு உங்களை வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த டைம் உனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னு வைங்க, நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணணும்னா ஸ்டாப். நீங்கள் என்ன டக்குன்னு ஏதோ உனக்கு எனக்கு அப்படின்னு ஏதோ என்னை ஒருமையில் பேசுகிற மாதிரி இருந்தது. ஐ டோன்ட் லைக் தட் ஸ்லாங், ஸோ டோன்ட் ஸ்பீக் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. மூஞ்சில் அடித்த மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்னா, அவங்க ஏதாவது உங்களை வந்து ரெஸ்பெக்டாக பேசுகிறாங்க அப்படின்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணி அதை சொல்லி அதை திருத்த பாருங்கள். இமீடியட்டாக நீங்கள் சொல்லி அவங்கள தடுத்து நிறுத்த பார்க்கலாம். அப்படி தடுத்து நிறுத்துகிறாங்க, அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க, ஒருவேளை என்னோட டங்கு சாரிங்க எனக்கு இந்த மாதிரி டக்குன்னு வாயில் தவறாமல் வந்துருச்சு இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே ஃபைன். அதுக்கு அவங்க அப்படி சொல்லாமல் அப்படியே பேசினேன், சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ஒரு இடத்துல அந்த மாதிரி பேசினாங்கன்னா
சாரி ஃபார் இன்ட்ரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிடுங்க. அந்த இடத்துல நிற்காதீங்க. அவங்க கூட இதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் திரும்பவும் அந்த மாதிரி கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிங்கன்னா, இல்லாட்டி அவங்க அந்த மாதிரி ஒருமையிலேயே ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப அதை இக்னோர் பண்ணிவிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா, ஓ அடிமை சிக்கிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவார்ல, அவன் சட்டை சாத்திட்டு போனான்னா அவன் நமக்கு அடிமை, சட்டர் திறந்து வச்சு கடையை போட்டான்னா நாம் இனிமேல் அவனுக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி யாராவது உங்களை டிஸ்ரெஸ்பெக்டாக யாராவது பேசினாவோ நடத்தினாவோ இம்மீடியட்டாக அதுக்கு ரியாக்ஷன் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் விட்டீங்கன்னா ஷுட் பி கண்டினியூ. ஸோ திஸ் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் கரியர், everything. Okay, so mind. Last but not least, fifth one, respect yourself. நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஓகேவா? நீங்கள் மேலே சொன்ன எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்க, கோல் செட் பண்ணிட்டீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க, ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டீங்க, ஓகேவா? காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு உங்களுக்கு நீங்கள் எப்படின்னா, இப்போ 8 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பணும், ஓகேவா? இல்லை ஸ்கூல் ஆர் காலேஜுக்கு 8 மணிக்கெலாம் போயாகணும். நீங்கள் உங்களுக்கு எடுத்திருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் செட் பண்ண கோலுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணால் நீங்கள் எவ்ரிடே மார்னிங் 5 to 5:30க்கு எந்திரிச்சு அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரமெல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு போய் படுக்கிறீங்க. அடுத்த நாள் காலையில் பப்பரை பேன் தூங்கிட்டு 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. உங்கள் வீட்டில் உங்களை மதிப்பாங்களா? சத்தியமாக மதிக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணணும்? உங்களோட கோலை, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை மதிக்கணும். எப்படிப்பா மதிக்கிறது? நான் என்ன மதிக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறத எடுத்துக்கோங்க. உங்களோட நியர்பை ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், ஆர் உங்களோட வெல்விஷர் எனி1, ஓகேவா? அவர் காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சிருவார். அவர் 15 to 20 minutes ஒர்க் அவுட் பண்ணுவார், அவர் ஜாகிங் போவார், 10 to 15 minutes புக் ரீட் பண்ணுவார். ஷுட் பி 8 to 10 pages கம்ப்ளீட்லி கம்பல்சரி படிச்சிருவார், ஓகேவா? அப்புறம் நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் குடிப்பார், ஹெல்த்தியான ஃபுட்டு தான் எடுத்துக்குவார், ட்ரெஸ்ஸிங் சூப்பராக செம்மையாக ட்ரெஸ் பண்ணுவார். டெய்லியும் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒரு டூ லிஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணுவார். அவரால் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியுது. அவர் செட் பண்ணியிருக்காரு, கோல்லாம் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் ஒரு மனுஷனை பற்றி நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் கூட நீங்கள் பேசினாலும் பழகினாலும் உங்களுக்கு அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வர ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ ஏன் எதனால உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் வந்திருக்குன்னா, அவரை மதிக்கிறாரு, அவரை நல்லா பார்த்துக்கிறாரு. மற்றவங்க நல்லா பார்த்துக்கிறத விட அவரோட செல்ஃப் தன்னை நல்லா பார்த்துக்கிறாரு. அதை கேள்விப்பட்ட உங்களுக்கு அவர் மேலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மரியாதை வருது. ஸோ தட் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ ரெஸ்பெக்ட் யோர் செல்ஃப் ஃபஸ்ட். நீங்கள் கோல் செட் பண்ணுறீங்க, அதுக்காக ஒர்க் பண்ண போகிறீங்க, அது எல்லாமே ஓகே. பட் இமீடியட்டாக உங்களோட ஹெல்த் அண்ட் வெல்த்தை டேக் கேர் பண்ணுங்கள், உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதை மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். நீயே உன்னை மதிக்கலைன்னா உன்னை எப்படிடா மற்றவன் மதிப்பான்? இதுதான் சிம்பிள், ஓகேவா? ஸோ உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் லவ் பண்ணுங்கள், உங்களை மதிங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி அதுக்காக வேலை செய்ய பாருங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சரௌண்டிங் உங்களை மதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கம்ப்ளீட்டாக டெஃபினட்டாக உங்களோட ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மேலே ஏறிட்டே இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. ஸோ நான் இங்கே சொன்ன இந்த 5 விஷயம் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை எவ்ரிதிங். ஓகே, ஸோ அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் more videos. ஓகேவா? அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from your friend Ranjit. bye bye. இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல்.